இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு இறை மக்களே, தவக்காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் வர்றது, நான் கறி சாப்பிடக்கூடாது, நான் நினைப்பேன் நான் தியானத்துக்கு போகணும், நான் புது ட்ரெஸ் வாங்கக்கூடாது, சிலுவை பாதைக்கு போகணும், என்ன நிறைய காரியங்களை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி தவ காலத்தில் மிக 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 முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லும்போது, தவ காலத்தில் மிக முக்கியமானது தனிப்பட்ட ஜபம். தனிப்பட்ட ஜபம். கோயிலில் போய் ஜபிக்கிறதில்ல, கூட்டத்தோடு கூட்டமாக ஜபிக்கிறதில்ல, எல்லாரோட சேர்ந்து ஜபிக்கிறதில்ல, மாறாக தனிமையில் உட்கார்ந்து 40 நாளும் ஜபிக்கிறது. இயேசு தனிமையில் இறை தந்தையோடு இணைந்திருந்தார். இன்னைக்கு இந்த தவ காலத்தில் நான் பண்ணுற இந்த ஜபம் என்னை கடவுளோடு இணைக்க வேண்டும். கடவுளோடு நான் இணைஞ்சிருக்கணும். எனக்கு யோசிச்சு பார்க்கணும், நான் கடவுளோடு பிரிஞ்சிருக்கிறேன்னா, எனக்கும் கடவுளுக்கும் மத்தியில் ஒரு பிரேக்கப் இருக்குதா? நான் கடவுளோடு இணையணும். பைபிள் சொல்லுது, கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீங்க. இந்த தவக்காலம் என்னை கடவுளோடு இணைக்க எனக்கு வழி கொடுக்கும். அதற்காக நான் முட்டி போட்டு கை கூப்பி தனிமையாக ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கும் பொழுது நான் கடவுளோடு இணைவேன், கனி கொடுப்பேன். இந்த தவக்காலம் நல்ல காலமாக மாறும்.